சம்மருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ஆப்டான தக்காளி பச்சடி. அதில் பெரிய சைஸ் தக்காளியில் 2 எடுத்துடுங்க. சின்ன சைஸ் வெங்காயம் எடுங்க, இல்லைன்னா ஒரு பாதி வெங்காயம் போதும். 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஸ்டார்ட் பண்ணோமா? எண்ணெய் சூடானோன்னு தாளிப்புக்காக உளுந்தம்பருப்பு, கடுகு, சீரகம், சின்ன பீஸ் பெருங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். ரைஸோடையும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தியோடையும் நல்லா இருக்கும். இது போல வெங்காயம் நல்லா சுருள வரட்டும். நம்ம தக்காளி சேர்த்துடலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி, நம்ம வரமிளகா போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. உப்பு காரம் எல்லாம் நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துடுங்க. தண்ணி சேர்த்துடுவோம். நம்மளோட தக்காளி வந்து நல்லா வெந்து மசிஞ்சு வந்துட்டு ஒன்னா சுருளா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இருக்கட்டும். எப்போ நீங்க சர்வ் பண்றீங்களோ அந்த டைம்ல திக்கான தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாம பாத்துடுங்க. சூடோட கலந்தீங்கன்னா தயிர் விட்டு போகும். வெளியே அப்படி வச்சீங்கன்னா புளிப்பு ஏறிடும். அதனால சர்வ் பண்ற டைம்ல தயிர் ஆட் பண்ணிடுங்க. தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு.